Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை பனகல் மாளிகை அருகே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் நல பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் புவியரசன் வழங்க கேட்கலாம். புவியரசன், வணக்கம். எந்த நோக்கத்திற்காக இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனங்கல் மாளிகை அருகே 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். தமிழ்நாடு அரசு திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் நலச்சங்கம் மற்றும் தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர்கள் சங்கம் ஆகிய அமைப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். 2006, 2007 காலகட்டத்தில் வழங்கப்பட்ட சிறப்பு காலமுறை ஊதிய அடிப்படையில் மீண்டும் பணி வழங்க வேண்டும், ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு பணிக்கொடை மற்றும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து மக்கள் நல பணியாளர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். குறிப்பாக 2016 மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தங்களை பணி நிரந்தரம் செய்து தருவதாக திமுக வாக்குறுதி அளித்ததாக குற்றம் சாட்டியுள்ள மக்கள் நல பணியாளர்கள் அந்த தேர்தல் வாக்குறுதியை முதல்வர் ஸ்டாலின் நிறைவேற்ற வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் நல பணியாளர்கள் காவல்துறையினர் கைது செய்து 5 வாகனங்களில் ஏற்றி வருகின்றனர். கைது செய்யப்பட்டவர்களை தனியார் மண்டபத்தில் கொண்டு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது மக்கள் நல பணியாளர்களும் போராட்ட களத்தில் இறங்கியுள்ளனர். தங்களது கோரிக்கைகளை நிறைவேறும் வரை போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க இருப்பதாக மக்கள் நல பணியாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி புவியரசன்.